பிரஸ்டோட சைஸையும் குறைக்கணும். டாக்டர் எனக்கு ஸ்காரும் வரக்கூடாது, சீக்கிரம் ரெக்கவரியும் என்னால் ரொம்ப லீவ் போட முடியாது, சீக்கிரம் ரெக்கவரியும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். பிரஸ்ட் லைப்போசக்ஷன் இது ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். அதாவது இதுல பெருசா நம்ம கட்ஸ் கொடுக்கவே தேவையில்லை. ஆனா ஒரு சின்ன சின்ன ஹோல் வழியாவே நம்ம பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபேட்டை லைப்போசக்ஷன் பண்ணி உறிஞ்சி எடுக்கிறது மூலியமா நம்ம பிரஸ்டோட சைஸை சின்னது பண்ணலாம். பட் இதுல என்ன டாக்டர் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல பிரஸ்ட் லைப்போசக்ஷன்ங்கிறது நம்ம ஃபேட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும். அதனால ரொம்ப கிளாண்டுலரா இருக்கிற பிரஸ்ட்ல நம்ம இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியாது. பிளஸ் ரொம்ப ஹெவி பிரஸ்ட், ரொம்ப பெரிய பிரஸ்ட்டை சின்னது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. அதே சமயத்துல பிரஸ்டோட சாகினஸையும் இந்த பிரஸ்ட் லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் மூலம் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஓரளவுக்கு தான் பிரஸ்ட் சைஸ் பெருசா இருக்கு, எனக்கு கொஞ்சம் குறைஞ்சா போதும் டாக்டர், எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் நல்லானா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம பிரஸ்ட் லைப்போசக்ஷன் சர்ஜரி தாராளமா அவுட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர்ல நம்ம ஜெனரல் அனஸ்தீசியா மூலியம் தான் பண்றோம் இந்த ப்ரொசீஜரை. இதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலியமா நம்ம லைப்போசக்ஷன் கேனுலாவை பிரஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஃபேட்டை சக் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு நம்ம பவர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன் அல்லது அல்ட்ராசவுண்ட் கைடட் லைப்போசக்ஷன் அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணி பண்ணணும்னா நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரிய ஸ்காரும் வராது, ரெக்கவரியும் உங்களுக்கு சீக்கிரமா இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஹோல் மூலியமா தான் பண்றோம். இப்போ இந்த சர்ஜரி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டே கேர் ப்ரொசீஜர், சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஒரு 3 to 4 டேஸ்லயே உங்களால ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் பிரேசியரை ஒரு 4 to 6 வீக்ஸ் போட தேவை இருக்கும். பிளஸ் உங்களோட நார்மல் ஷேப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 to 3 monthsல இந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சு ஃபைனல் அப்பியரன்ஸ் அதாவது பிரஸ்ட் ரெடியூஸ் ஆகி தெரியறதுக்கு இந்த மாதிரி 2 to 3 months டைம் வரைக்கும் ஆகலாம். இதுல மெயினான அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய அளவு ஸ்கார் இல்லாம பண்ண முடியும், ஈஸியா ரெக்கவரி இருக்கும். பிளஸ் இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரஸ்ட்டை நம்ம இதனால குறைக்க முடியாது, சாகி பிரஸ்டையும் நம்மளால இதுல லிஃப்ட் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ உங்களோட கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ப்ரொசீஜரை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கேட்டு இந்த பிரஸ்ட் லைப்போசக்ஷன் மூலியமா உங்களோட பிரஸ்ட்டை குறைக்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதே மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.